மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்டா, நான் ஃபுல் டே ஓட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் மண்டே. அதனால இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம் மக்களே. டைம் பார்த்தா கரெக்டாக 3 மணி ஆகுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்து ஸ்ட்ரைட்டாக கேஸ் போட போகிறோம். கேஸ் போட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் போகலாம். சென்ட்ரல் வந்து 3:20 ட்ரெயின். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஜாப் பார்த்துட்டு சென்ட்ரல் போகலாம் மக்களே. வாங்க கேஸ் போட போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு. மக்களே நம்ம வண்டியில் கேஸ் போட்டாச்சு. கேஸ் ஃபுல்லாக இருக்க போக தெரிஞ்சுங்களா? அவ்வளோதாங்க. நீங்கள் நம்ம வண்டி ஓட்ட போகலாம் வாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சென்ட்ரல் போக வேண்டியதாங்க. ட்ரெயின் வரப்போகுது. மக்களே நம்ம சென்ட்ரல் வந்தாச்சு தெரிஞ்சுங்களா? சென்ட்ரல் வந்துட்டோம். சவாரி அடிக்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரெயின் வந்துடுச்சு ஆல்ரெடி. சவாரி இன்னும் அடிக்காருன்னா ஆளுங்க வெளியே வரல. வெளியே வந்தால் சவாரி அடிக்கும் தெரிஞ்சுங்களா? சப்போஸ் இந்த ஆட்டோ கிளிக் யாருன்னா வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், போட்டுடலாம். இது எப்படின்ட்டு நான் மறக்காமல் சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸி தான். ஏன்னா இது நம்ம சவாரி வந்தால் நம்ம தட்ட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்காது. அதுதான் இந்த ஆட்டோ கிளிக். ஏன்னா இங்கே வந்து போட்டு கிட்டத்தட்ட எத்தனை ஆட்டோ இது பாருங்கள். இந்த பக்கம் அது இல்லாமல் அந்த பக்கம்லாம் இருக்குது ஏகப்பட்ட ஆட்டோ. அதனால் போட்டின்றதால ஆட்டோ கிளிக் போட்டு வச்சுருது. இது போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வர சவாரி எடுத்துக்கும். ஒரு சில சவாரி கட்டாகும் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஏன்னா அப்செட் பண்ணி நம்மளுக்கு காட்டியிருக்கும். அதனால தான் இந்த ஆட்டோ கிளிக் நீங்கள் போட்டு வச்சுருது. 2 மொபைல் வச்சு யூஸ் பண்ணுறோமா, அதனால் ஆட்டோ கிளிக் போட்டு யூஸ் பண்ணுறது. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணலாம். ராகேஷ் எங்கே இருக்காங்கன்னு. மக்களே ஒரு வழியாக ஃபஸ்ட்டு சவாரி முடிச்சுட்டேன். 200 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட் சவாரி வெயிட் பண்ணி பார்க்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சவாரி முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. நெக்ஸ்ட் சவாரி எத்தனை மணிக்கு முடிக்கிறோன்னு காட்டுறேன் பாருங்கள் வாங்க. மக்களே நம்ம நியூ ஆவடி ரோடு போடுறோம். அதான் வில்லிவாக்கம் ரோடு. எப்படி காலியாக கிடந்து பாருங்கள் காலையில் டைமில். இதுதான் நான் சொல்கிறேன், காலையில் டைமில் ஓட்டுங்க. கண்டிப்பாக சவாரி ஓரளவுக்கு கிடைக்கும். அதேமாதிரி ஃப்ரீயாக ஓட்டலாம், மைண்டு ரிலாக்ஸாக ஓட்டலாங்க. பாருங்கள், ஒரு ஆள் கிடையாது பாருங்கள். அந்த ரோட்லேயும் பாருங்கள் ஒரு ஆள் கிடையாது. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி வெறிச்சோடு கிடையாது பாருங்கள். இதுதாங்க மக்களே 2வது சவாரி பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சு. எங்கே ட்ராப்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ட்ராப். இப்போ பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். கரெக்டாக இன்னும் ஒரு 900 மீட்ரு இருக்குது. பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு பார்க்கலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபோன் பண்ணிவிட்டோம். கஸ்டமர் வரேன்றாங்க பாருங்கள். பேர் நேம் பார்த்தீங்கன்னா ஹரி. கஸ்டமர் வரேன்ட்டாங்க. நம்ம லைட்டு மாற்றுறோம் வண்டியில். அது லைட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டது நண்பர். பாருங்க லைட் எப்படி பார்த்துருங்களா? இது டிம்மு போட்டு பாருங்க. பா, அந்த லைட்டுக்கு எவ்வளோ பெட்டருங்க. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 320 ரூபா. பரவாயில்லைங்க, ஒருத்தான காசு. 147 ரூபா வந்துருக்கு. கம்ப்ளீட் பண்ணிடலாம். கோயம்பேட்டில் இருக்கும். அவ்வளோதாங்க. 2 சவாரி முடிச்சிருக்கோம். 344 ரூபா வந்திருக்கு. பார்த்தீங்களா? வாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் எப்போ வருதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்பேடு வந்திருக்கோம். ஒரு சவாரி எடுத்துச்சு ஊபர் வச்சு ஓலாவில் எடுத்து கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்களே கஸ்டமரு. இவ்வளோ நடக்கும் பாருங்கள். கோயம்பேட்டில் இருக்கும் ஆப்போசிட்டில் கஷ்டங்க. ராமாபுரம் அடிச்சிருக்கான். நம்ம 2வது சவாரி முடிச்சிட்டோம். 161 ரூபா. 3வது சவாரி முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு சவாரி பார்க்கலாம். மக்கள் நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ராமாபுரம் 4 மலை ரோடு. அதான் இந்த பாருங்கள் இதுக்குங்களா. நேராக போனால் கிண்டி, இந்த பக்கம் போனால் நெசப்பாக்கம், இந்த பக்கம் போனால் ராமாபுரத்து ஜங்ஷனில் இருக்கும். டீ குடிக்கலான்னு இருக்கும். டீ கடை பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க டீ. ஆலமரம் சொல்லுவாங்க, ஆலமரம். அங்கே தான் டீ குடிக்க வந்திருக்கோம். இன்னும் சவாரி தேடிக்கிங்களா, ஒரு டீயை போட்டு எடுத்துக்கலாம். தலைவலிக்குது மக்களை. வெட்டி கிடமாக 4வது சவாரி அடிச்சிட்டாங்க. கிண்டி போய் பிக்கப் பண்ணிக்கலாம் வாங்க. 4வது சவாரி அடிச்சிச்சு மக்கள். இப்போ நம்ம பல்லாவரத்தில் இருக்கோம். இது 7வது ரைடு நம்மளுக்கு. இடையில 2 ரைடு விட்டேன். டைமிங் கிடைக்குமோ அந்த 2 ரைடு சொல்கிற மக்கள். இப்போ பல்லாவரத்தில் இருக்கோம். 7வது ரைடு எடுத்துருக்கோம். சவாரி எடுத்துருக்கோம். செம்ம டிராஃபிக். தாம்பரத்தில் இருக்காங்க பாருங்கள். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். மக்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ இன்றைக்கி எத்தனை சவாரி எடுத்துன்னு சரியாக காட்டலையா? இதில் 2 சவாரி 283, 161. இதில் வந்து 5 சவாரி 2, 5, 7 ஓலாவில் 1, 8 சவாரி மொத்தம் எடுத்துருக்கோம். அவ்வளோ இன்றைக்கி. இப்போ எங்கே இருக்கும் பார்த்தா குன்றத்தூரில் நின்றுட்டுருக்கோம் தெரியுங்களா? வீடு இடிச்சது இடம்லாம் குன்றத்தூரில் இருக்கோம். டீ போடலாம். காலையிலேருந்து டீ போட்டு இப்போ 6 மணி ஆகுதுங்க. டைம் என்ன கட்டலாம் 6:18 ஆகுது. ஆஃப் பண்ணிவிட்டு டீ குடிக்கலாம் மக்கள். ரொம்ப நேரம் ஒரேடியாக ஓட்டக்கூடாது. பணத்தை ஆசை பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் தான்
மார்னிங் இன்கமிங் போட போகிறதில்ல ஷார்ட்ஸாக மொத்தத்தையும் சேர்த்து ஈவினிங் போடலான்னு இருக்கேன். ஏன்னா 24 ஹவர்ஸ் ஓட்டணும்னு சொன்னாங்க, முடியாது. 12 ஹவர்ஸ் ஓட்டுறோம். அதாவது காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சி சாயங்காலம் மதியம் 3 மணி வரைக்கும், அதாவது சாயங்காலம் 3 மணி வரைக்கும் ஓட்டலான்னு இருக்கேன். 3 நாள் கூட ஆகிடும், அது வரைக்கும் ஓட்டலான்னு இருக்கேன். மொத்தமாக ஏர்னிங் எவ்வளோன்ட்டு சாயங்காலம் போடுறேன். வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு தெரியும் மக்கள். வாங்க இப்போ டீ குடிச்சு வந்துடலாம். குன்றத்தூர் டீ குடிச்சு வந்துடலாம். முடிச்சாச்சு. 12 ஹவர் சேலஞ்சில் இப்போ 3 ஹவர் முடிஞ்சிச்சு. 3 மணிக்கு எடுத்தோம், இப்போ 6 ஆகுது. 3 ஹவர் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 9 ஹவர்ஸ், அதாவது 8 ஹவர்ஸ் இருக்குது ஓட்டலாம். இப்போ நம்ம குன்றத்தூர் இருக்கோம், இங்கே சவாரி கிடைக்காது. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம்னா பூந்தமல்லி கிட்டே போனால் தான் சவாரி கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை உருட்டிட்டு போகணும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சவாரி கிடைக்கும். இது வரைக்கும் நல்ல சவாரி கிடைச்சிருந்து, இதுக்கப்புறம் கொஞ்சம் ரேராக கிடைக்கும். அதையும் நம்ம ஓட்டி சமாளிப்போம். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய் மக்களே. நம்ம குன்றத்தூர் லாஸ்ட்டாக இருந்தோம். அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட் வந்திருக்கோம். தெரியுங்களா? டோல்கேட்டு அது சர்வீஸ் ரோடில் நிற்கிறோம். இது வரைக்கும் ஒரு சவாரி கூட வரல. கிட்டத்தட்ட எத்தனை நம்ம வந்து 6 மணிக்கு இருந்தோமா, 6:15. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகுது, ஒரு சவாரி இல்லை. பார்த்துங்க, சவாரி டோல்கேட்டில் வந்து கண்டிப்பாக அடிக்கணும்னு வெயிட் பண்ணுறேன். சவாரி அடித்தா எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பாருங்கள், கிட்டத்தட்ட 3/4 ஹவர் சவாரி இல்லை. இப்படி இருக்கும்போது ரேர் தாங்க. காலையிலேருந்து நல்லா ஓடிச்சிங்களா, இப்போ பாருங்கள் உட்கார வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். இதுதான் நிலமை, ஆட்டோ வர நிலமை. பார்த்துங்க. லாஸ்ட்டு சவாரி பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் வந்திருந்தோம். பாருங்கள், குப்தா ஹைஸ்கூலா மக்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட்டில் இருக்கணும். டோல்கேட்டில் வந்து அம்பத்தூர் வந்து அண்ணா நகர் வந்து இப்போ நம்ம சாப்பாக்கு வந்துருக்கோம். கிட்டத்தட்ட 3 சவாரி. டோட்டல் ஏன்னு பார்த்தா நான் ஈவினிங் சொல்கிறேன். ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு. கிட்டத்தட்ட 8 ஆகுது. 9 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு. சாப்பிடணும், சாப்பாடு டைம். ஓட்டவே முடியல சத்தியமாக, ரொம்ப டயர்டாகுது. கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ தான் ரெஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் வந்து இப்போ சவாரி விட்டேன் ஓமாந்தர் ஹாஸ்பிட்டலு. இதுக்கப்புறம் தான் ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு தான் வண்டி எடுக்கணும். ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் மக்கள். ரொம்ப டயர்டு. நீங்கள் யாருமே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. 12 ஹவர்ஸ் ஓடனா உடம்பு மறானால உடம்பு சரியாக சில பேர் ஒத்துக்காது. கொஞ்சம் இருந்தால் நம்மளுக்கு பழக்கமாகிடுச்சு. நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் ட்ரை பண்ணுறேன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, இதுதான் சொல்லுவேன். மக்களை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் மேலே ஆகுது. சவாரி அடிக்கல. பார்த்துங்க, சவாரி வரல. இன்னும் 2 பேர் வெயிட் பண்ணுறோம். சவாரி நான் வரல. 2 டயர் தான் நிற்குது. 8 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம். 2 ஹவர் கழிச்சு இப்போ சவாரி வந்திருக்கு. அதாவது அடையார் வந்தோம். லாஸ்ட் சவாரி பார்த்துங்க, 147 ரூபா அடையார். பார்த்துங்களேன் மக்களே. 2 ஹவர் கழிச்சு இப்போ சவாரியே வந்திருக்கு. 150 ரூபா. டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. என்ன வெயில். அடுத்த காலில் ஓரங்கட்ட உட்காந்துட்டா சாமி, வெயில் தாங்க முடியல. இப்போ தண்ணி குடிச்ச பாருங்க, தாக்கறதுனே இருக்குது. அட்டிக்கிற வெயில் முடியல. அப்பா ஓவர் வெயில். 10 ஆகுது. ஓவர் வெயில். அப்புறம் அடியார்லேருந்து நுங்கம்பாக்கம் வந்திருக்கோம். 167 ரூபா. கரெக்டாக 167 ரூபா போட்டாங்க. உட்கார முடியலைங்க. இந்த பக்கம் சட்டமே எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு போகிறேன். செம வெயில். மண்டாடு சூடாகுது, ஹாட் ஆகுது. அனல் அடிக்குது, அந்த அளவுக்கு அனல் அடிக்குது. அவ்வளோ வெயில் அடிக்குது. பாருங்கள், லாஸ்ட் சவாரி 167 ரூபா. 10 கிலோமீட்ரு, 3/4 கிலோமீட்டர் ட்ராப்பு. அது அடையார்லேருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் வந்திருக்கும், திருமூர்த்தி நகர். இதுக்கப்புறம் என்ன சவாரி வருதா பார்க்கணும். இன்னும் சவாரி வரல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:15 ஆகுது. 7 ஹவர் கம்ப்ளீட்டர். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் செல்லு அப்படியே ஆங் ஆகிடுது மக்களே. என்ன தான் நம்ம சவாரி எடுத்தாலும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பேக் போஸ்ட் செம சூடாகுது செல்லு. ஏன்னா இந்த கண்ணாடியில் பட்டு டேரெக்டாக இங்கே தான் அடிக்குது வெயில். அதனால் செல்லு சூடாகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. சவாரி எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாகுது. ஆனால் இன்னும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஓட்டணுமா பார்ப்போம். கேஸ் பாருங்கள், அதுக்குள்ளே பாருங்கள் எல்லோவில் வந்துடுச்சு. இன்னும் 2 சவாரி எடுக்கலாம், அவ்வளோதான். முடிச்சிட்டாங்க நம்மளை. போங்க வாங்கிடா. கொஞ்சமான வெயிலாட அடிக்குது. எப்பா அங்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். முடியல சாமி. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் ஓரம் கட்டிட்டு உட்காந்துறாங்க பாருங்கள். அப்பா அவ்வளோ வெயில் அடிக்குது மக்களே. அங்கே பாருங்கள் வெயிலை பாருங்கள். மச்சான் பாருங்கள் ஓரம் கட்டு உட்காந்து ஆயுசம் மச்சான். அப்புறம் தீ வச்சுங்கிறாரு. மக்களே ஒரு வழியாக ஓவர் பண்ணிட்டேன். அதாவது லாஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா 11:45 எடுத்தேன் ரேப்பிடோவில். அதாவது லாஸ்ட்டு அடையார்லேருந்து வீடியோ போட்டு ஞாபகம் இருக்கும். அடையார்லேருந்து நுங்கம்பாக்கம்
நுங்கம்பாக்கத்துலேருந்து சென்ட்ரல் போயிட்டு 136 நம்ம போயிட்டு சென்ட்ரல் போயிட்டு ஓலாவில் 136 சென்ட்ரல் போயிட்டு 12 கால் ஆகிடுச்சு. சென்ட்ரல்லேருந்து திரும்பி சேப்பாக்கம் வந்து 12 இருக்கும். சாப்பிட்டு 1 மணிக்கு கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்தோங்க. 2:30 ஆயிடுச்சு. 2:30 வரைக்கும் ஒரு சவாரி கூட இல்லை மக்களே. அது மட்டும் செம வெயிட். அதாவது அப்படியே தலையை வெடிச்சு போகிற மாரி இந்த செல்லுலாம் அப்படியே ஹேங் ஆகுது, சூடாகுது. 1க்கு 3 செல்லு வச்சுருந்தேன்னா இது வந்து காலையில் பிளாக் ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே சூடு ஆகுது மக்களே. அந்த அளவுக்கு சூடாகுது. ரொம்ப ஹீட்டு. உட்காரவே முடியல. அந்த சட்டைலாம் அப்பா வேறு வாசம் அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது. அப்படியே தொப்புறே நினைஞ்சிட்டேன். மண்டைக்கு இறங்குது வெயில். இது பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் இது வந்து வெயில் காலம், மழை காலம். ஆனால் அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் வெளியே போயின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வெயில் அடிச்சு தெரியுங்களா? எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுக்காக நான் ஓட்டி பார்த்தேன். இப்படிலாம் ஓட்டாதீங்க. ரொம்ப கஷ்டம் மக்களே. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு பரவாயில்ல ஓட்டின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 12:15 லாஸ்ட் சவாரி எடுத்தால் 2.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ சவாரி எடுத்தேன். அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு நாங்கள் குன்றத்தூரில் எடுத்து முடிச்சுட்டு திரும்பி நான் வந்து எத்தனை மணிக்கு சவாரி எடுத்தேன் காட்டின பாருங்கள் வீடியோ. 2 மணி நேரம் கழிச்சு தான் எடுத்தேன். அதே மாதிரி தான் ஈவினிங் வச்சு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் உட்கார வச்சு நம்ம ஒரு 5 மணி நேரம் சவாரி ஓட்டுற மாதிரி கணக்கு. பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் வச்சு மீதி கிட்டத்தட்ட 8 மணி நேரம் சவாரி ஓட்டுற மாதிரி கணக்கு. மீதி 4 மணி நேரம் சும்மா தான் உட்காந்துருப்போம். சாப்பாடு டைம்லாம் சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் ஒரு ஏர்ன் பண்ண பாருங்க. அந்த ஏர்னிங்கோட அதுக்கப்புறம் நம்ம காலையில் 3.5 மணி நேரம், அதாவது 3.5 மணி நேரம் ஏர்ன் பண்ண ஏர்னிங்கோட கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஏர்ன் பண்ண ஏர்னிங் ரொம்ப 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 அடிமட்டத்து கம்மி. ஓட்டத்தை வேஸ்ட் ஃபுல் டே. அதுதான் சொல்லுவேன். அதுதான் 1 by 1 நம்ம வீடியோவில் பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணிலாம் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி காட்டுற மக்கள் மேலே வாங்க. இது வந்து ஒரு செல்லு மக்களே. 197, 147, 171, 91, 189, 147, 167 இவ்வளோதான் மக்கள் ஏர்ன் பண்ணுது ஒரு செல்லில். மொத்தமாக நான் நோட்டில் எழுதி வச்சுருந்துருக்குன்னா ரேப்பிடோ அண்டு ஓலா. கீழே ஓலா. இது ஓலா 2 சவாரி 3 சவாரி. லாஸ்ட்டில் காண போய் 136 136 புரியுதுங்களா? 3 சவாரி. ஓலா ரேப்பிடோவில் வந்து 11 சவாரி. 150, 200, 280, 160, 170, 150, 190, 90, 170, 150, 200. இது வந்து ஓலா 240, 160, 136 இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க மக்களே. அவங்க கண் எதிரே ப்ளஸ் பண்ணுற எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. கால்குலேஷன் கால்குலேட்டர் இன்றைக்கி ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வெயில் அடிச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸ்ஸு 150 ப்ளஸ்ஸு 170 ப்ளஸ்ஸு 90 ப்ளஸ்ஸு 190 ப்ளஸ்ஸு 150 ப்ளஸ்ஸு 170 ப்ளஸ்ஸு இது அடுத்து 160 ப்ளஸ்ஸு 160 ப்ளஸ்ஸு 280 ப்ளஸ்ஸு 200 ப்ளஸ்ஸு 150 ப்ளஸ்ஸு அப்புறம் 240 ப்ளஸ்ஸு 160 ப்ளஸ்ஸு 140 போட்டு 36 வேணாம் 2450. பார்த்தீங்களா? இந்த ஏர்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தம் என்னது பார்த்தீங்கன்னா டுடே போட்டு 2450 ரூபாயா ஏர்ன் பண்ணுது. 2450 ரூபா. நான் காலையில் 3 மணிக்கு ஏந்துச்சு. நான் 3 to மார்னிங் ஈவினிங் 3 ஓகேங்களா? 3 மணி புரியுதுங்களா? நான் காலையில் 3 மணிக்கு ஏந்துச்சு கிட்டத்தட்ட 6:23க்கெலாம் நான் 2050 ரூபா ஏர்ன் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அதாவது 6:30க்கு அது 6:30ன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்தில் நான் 2050 ரூபா சம்பாதிச்சினேன். காலையில் வெடிக்காலம் 3 மணிக்கு எழுந்துச்சு 6:30 மணிக்கு நான் குன்றத்தூர் சொன்னல லாஸ்ட் சார் குன்றத்தூரில் இருக்குன்னு அதுக்கெல்லாம் நான் 2050 ரூபா ஏர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இல்லை குன்றத்தூர்ல வந்து நான் போரூர் டோல்கேட் வந்தது சவாரி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு சவாரி அங்கேருந்து அதாவது குன்றத்தூர் டோல்கேட்டா ஆமாம் டோல்கேட் வந்து தான் சவாரி எடுத்தேன். அதிலிருந்து
இப்போ கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் நான் எவ்வளோ ஓட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. வெறும் 450 ரூபா ஓட்டிருப்பேன். ஒரு 4-5 சவாரி தான் ஓட்டிருப்பேன். இதெல்லாம் கேஸுக்கு போக இதில் நிற்குது. கேஸுக்கு போக எவ்வளோ போகுது கணக்கு பண்ணிடலாம். 1450 ஒரு 150 ரூபா டிப்ஸு. புரியுதா மக்களே? ப்ளஸ்ஸு 10க்கு 0 மிச்சம் 1 6 2 2600 ரூபா. இதில் காலையில் எவ்வளோ 226 ரூபா கேஷ் போட்டேன். 250 ரூபா வைங்க. மைனஸ் 250 2350 ஆமாம் 2350 ரூபா நம்ம ஏனிங்க மக்கள். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டி 2350 ரூபா ஏன் நம்மளோட ஏனிங் பார்த்தீங்கன்னா 2350 ரூபா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கிறேன், என்னடா மணி நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2500 ரூபா ஓட்டுவ. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல் டே ஓட்டி வேர்த்தங்க பாருங்கள் எப்படி தெரியுது. அப்படியே மூஞ்செல்லாம் கரைக்கு போச்சு. அந்த அளவுக்கு வெயில் ஒட்டியில் அப்படி ஓட்டியும் 2550 தான் ஓட்டுச்சு. 350 தான் ஓட்டுருவாங்க. டீ செலவு சாப்பாடு செலவுலாம் போக அப்படியே போனால் அதனால் என்ன சொல்லணும்னா என் சப்ஸ்கிரைபர் அதாவது என் நண்பர்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்கிற டைமிங்கில் ஓட்டுங்க, உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். இந்தமாரி ஓட்டி வெயிலில் கஷ்டப்பட்டு வேறு வச்சு சம்பாரித்து ஒன்றும் போட்டுருங்க. இன்றைக்கி நாளைக்கு நான் என்னால் எழுந்திருக்க முடியுமானாலும் தெரியல, அந்த அளவுக்கு டயர்டாகுது உடம்பு. ஏன்னா நம்ம நார்மல் டைமில் ஓட்டிடலாம். இப்போ வெயில் அடிக்குது பாருங்கள், அந்த டைமில் ஓட்டவே முடியாது. நீங்கள் காலையில் வெடிக்காலம் 3 மணிக்கு எடுத்து 10 மணி வரைக்கும் ஓட்டுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி ஒரு 2 மணிக்கு எடுத்து 4 மணி வரைக்கும் ஓட்டுங்க. அதுவே போதுமான வருமானம். நான் வானத்தில் தான் பறக்க போகிறேன்னா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இதுதான் நீயோட வீடியோ. இந்த கண்டென்ட்டை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். நன்றி, வணக்கம்.